மேம் யாருக்கு இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே அவார்ட் கிடைக்க போகுது? பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து இது ஓகே, தேவேந்திரனுக்கு இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே அவார்ட் கிடைச்சிருக்கு. என்ன இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 2500 மதிப்புல கிஃப்ட் வவுச்சர். ஃபேமிலியோட போய் ஆப்ப சாப்பிடணும். ஓகே, தேங்க்யூ சோ மச் தேவேந்திரன். காயத்ரி மேம், அடுத்து வந்து ஸ்டைலிஷ் கிட்கான அவார்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அசோக் சாரையும் ஸ்டேஜ் கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு யாரு ஸ்டைலிஷ் கிட் அவார்ட் வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் கால் அப்பான் அசோக் சார் ஆன் தி ஸ்டேஜ். ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணுறது கூட ஜாலியான விஷயம். இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த அவார்டு கொடுக்கறது, அவார்டு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஜாலியான விஷயம் தான். கொடுக்கறது கொஞ்சம் மனசால கொடுத்துடலாம், பேர் சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்கு. திஸ் இஸ் ஃபார் த ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மர். ஸ்டைலிஷ் கிட். தூங்காம நெக்ஸ்ட் டைம் சரியா டான்ஸ் ஆடுவியா? உண்மையாலுமே இல்லாட்டி கொடுக்குற அவார்டை திருப்பி வாங்கிடுவேன். The stylish kid goes to Amog Raj. அமோக் ராஜுக்கு வந்து ஸ்டைலிஷ் கிட் பெர்ஃபார்மர் அந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. அந்த அவார்ட் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 2500 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர். Thank you so much Amog Raj. அசோக் சார். Yes brother. எஸ், இந்த எபிசோட் இங்க முடியுது. நீங்க வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னது உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. வந்து டான்ஸ் ஆடிடலாம், கொரியோகிராஃப் பண்ணிடலாம், ஆனா வந்து அவார்ட் கொடுக்கறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவார்டு வாங்கிடலாம்னு கூட சொல்லிட்டீங்க. நீங்க வந்து பாலிவுட்ல பாலிவுட் இண்டஸ்ட்ரியில நீங்க கொரியோகிராஃபர் அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அமீர் கான் அவருக்கு அசிஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சின்னதா ஷேர் பண்ணிட்டு வில் க்ளோஸ் ஆஃப். No, this was actually லகான் அவரோட ஒரு படம் வந்துருந்துச்சு. The cricket based movie. லகானுக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷனல் மேட்ச் வச்சிருந்தாங்க. That's when I interacted with Amir. Okay. Wonderful dedicated performer. அவர் as in one of the legendary actors we have in our country. அப்போ அவர் கூட அந்த பிரபோன் ஸ்டேடியம்ல லகானோட சாங்ஸ்க்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தோம். It was nice working with him. I think and அவர்கிட்ட கற்றுக்கிட்டது by just observing him is his focus, his dedication, perseverance. பல விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்க முடிஞ்சிச்சு when I was watching him. So it was a nice experience. Yes, thank you for sharing sir. Thank you so much. Viewers, இந்த எபிசோட் இனிதே நிறைவேறுது. அடுத்த எபிசோட்ல இன்னும் வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸோட உங்களை சந்திக்கிறது. This is Bobby and Srinidhi from the team ஓடி விளையாடு பாப்பா season 3.